அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள். இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில நாம் புதினா வத்த குழம்பு பண்ணி காமிக்க போறேன். இந்த புதினா வத்த குழம்புக்கு என்னென்ன வறுத்துக்கணும் அப்படிங்கறத முதல்ல காமிக்கிறேன். இந்த வத்த குழம்புக்கு தனியா, இது பாருங்க, தனியா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். தனியா, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், மிளகா ஒரு 10 மிளகா 7-8 மிளகா போட்டுக்கலாம். காரம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் நீங்க போட்டுக்கலாம். இத முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ஆமா, இந்த புதினா இதுக்கு குழம்புக்கு ரொம்ப வாசனை நல்லா இருக்கும். பெருங்காயம் கூடாது, சீரகம் கூடாது, ரெண்டும் ஞாபகம் வச்சுக்குவோம். அதை ரெண்டுத்தையும் தவிர்த்து மற்றத வறுத்துக்கணும். இது 3 தான். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, மிளகா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த பருப்பு மிளகா எல்லாத்தையும் நல்லா சவக்க வறுத்துட்டேன். பாருங்க, சவக்க வறுத்துருக்கேன். இந்த வறுத்ததை மிக்சியில மாத்திக்கலாம். இப்ப இந்த புதினாவையும் நல்லா வதக்கிக்கலாம். புதினாவையும் வதக்கிண்டாதான் நமக்கு நல்லா இருக்கும். ரொம்ப இது பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியுமே, தொகையலுக்கு எப்படி இது பண்ணிட்டீங்களோ அந்த பக்குவத்துக்கு இந்த புதினாவை நல்லா வதக்கிக்கணும். இந்த குழம்புக்கு நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற போட்டிருக்கேன். இத பாருங்க, இது இந்த புளிய 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப இந்த புதினா நல்லா வதங்கினப்புறம் இதையும் மிக்சியில வறுத்த பருப்போட சேர்த்து அரைச்சிக்கணும். இத அப்படியே கொஞ்சம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டீங்களான்னா இன்னும் நல்லா இதுவாயிடும், ஃபுல்லா ஆயிடும். மிக்சியில அந்த எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நைஸா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இத குழம்பு பண்றத பார்க்கலாம். எப்பவுமே வத்த குழம்புக்கு நான் சொல்லியிருக்கேன் நல்லெண்ணெய் வச்சுக்கணும்னுட்டு. நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் இது பண்ணி வச்சிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் காஞ்சதும் முதல்ல வெந்தயம் போடுங்க. இந்த வெந்தயம், அப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் இந்த வெந்தயம் கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சதும் தான் நீங்க கடுகு போடணும். இந்த வெந்தயத்தோடையே மிளகா, இப்பவும் அரைச்சதுக்கு ஒரு 8 மிளகா போட்டுட்டோம் இல்லையா, இப்ப ஒரு 5-6 மிளகா இதுல போட்டுக்கோங்க. இதோட இப்ப இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் செவக்கட்டும். செவந்த உடனேதான் நீங்க கடுகு போடணும். இந்த குழம்பு, இந்த வத்த குழம்பு சொன்னேன் இல்லையா, இத பருப்பு குழம்பாவும் நீங்க பண்ணலாம். பருப்பு இருந்து போட்டு பருப்பு குழம்பாவும் பண்ணலாம். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். எந்த காய்கறியும் போட வேண்டாம். அப்படியே இந்த புதினா டேஸ்ட் ஒண்டி இருந்தா போதும். இதோ வெந்தயம் செவந்துடுத்து, நல்லா பாருங்க, செவந்துடுத்து. இப்போ கடுகு, இந்த கடுகை போடு. இந்த கடுகு வெடிச்சதும் நம்ம கறிவேப்பிலைய போட்டுக்கணும். கடுகு வெடிக்கிறது பாருங்க, இது கடுகு வெடிக்கிறது. இப்போ இந்த கறிவேப்பிலைய போட்டுட்டேன். இப்போ முதல்ல இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுத போடணும் ஃபர்ஸ்ட். ஆமா, கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் புளி தண்ணியும் கொட்டி கொதிச்சு வைக்கணும். இதில் இதோ மஞ்சள் பொடி போடணும். தேவையான அளவு உப்பு வச்சிருக்கேன், அந்த உப்பையும் போட்டு விடுறேன். இப்போ கொதிச்சு வந்துட்டு இப்போ இதுல புளி தண்ணியும் சேர்க்கணும். இப்போ இந்த புளி தண்ணியும் சேர்ந்து கொதிக்கணும். நல்லா கொதிச்சு கெட்டிமா வரும். நல்லா ரொம்ப கெட்டிமா வேண்டாம், கொஞ்சம் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீர்க்க வேணும்னா கொஞ்சம் நீர்க்க பண்ணிக்கோங்க, தப்பில்லை. அதனால கொஞ்சம் இந்த கலவை கொதிக்கட்டும்.
இது ரொம்ப புதினாவை பத்தி உங்களுக்கு இப்ப எல்லாமே அதனோட உபயோகத்தை பத்தி நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வேடிக்கையாகி இப்ப எல்லாரும் கையில செல்போன் வச்சு கூகுள்ல ஒரு தட்டி புதினாவுக்கு என்னென்ன நமக்கு இது யூசஸ், அதுக்கு என்ன யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுது. அதனால இது சாப்பிட்டா இது நல்லது, அது சாப்பிட்டு நான் சொல்லணுங்கிற தேவையே இல்லை. மொத்தத்துல புதினா ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து, நல்ல ஜீரண சக்தி எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு விட்டு இப்போ ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டுக்கலாம். இதை வத்தக்குழம்புனாலே கொஞ்சோண்டு வெல்லம் போட்டா நல்லா இருக்கும். அதனால இந்த வெல்லம் போட்டிருக்கேன். இந்த வெல்லம் போட்டதும் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம இத ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெல்லமும் நல்லா ஒத்து கரைஞ்சிடும். பாருங்க திக்கா நல்லா எப்படி இருக்கு குழம்பு. நல்லா இந்த குழம்பு கலந்து சாப்பிடலாம், தொட்டுக்கலாம். 2 நாள் வச்சாலும் இந்த குழம்பு கெடாது. அதுதான் இந்த வத்த குழம்பெல்லாம் கெடாம அந்த மணத்தக்காளிக்காய், இந்த மாதிரி கீரை, சுண்டைக்காய் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு கெடாது, நல்லா இருக்கும். இப்போ வெல்லம் போட்டு இப்போ நல்லா கொதிச்சு விட்டு நான் கேஸ ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப சுவையான புதினா வத்த குழம்பு ரெடி. பாருங்க, பாக்கிறதுக்கே நல்லா இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. இந்த வத்த குழம்புக்கு அப்பளம், வடம், பருப்பு பொடி இதெல்லாம் தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வத்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா நீங்க எனக்கு ஃபீட்பேக் பண்ணணும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.